என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் தான் உன்னை பார்க்குறேன், என்னோட சந்தோஷத்தை எல்லாம் நான் விட்டு வளர்க்குறேன் உன்னை, நான் தியாகம் பண்ணி வளர்க்குறேன் உன்னை, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வளர்க்கல உன்னை, இப்படிலாம் சொல்லும்போது இருக்கும்போது குழந்தைக்கு வந்து ட்ரஸ்ட் எப்படி ஏற்படும். நம்ம வந்து அவர் தப்பான ஆளே இருந்தால் கூட உங்கள் உலகமே முழுசாக குழந்தைன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கும் ஒரு லைஃப் வச்சுக்கோங்க. இவன் தப்பு சொல்லிடக்கூடாது, அவன் தப்பு சொல்லிக்கூடாதுன்னு வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு அம்மா மேலே வெறுப்பு, கோவம் தான் வரும். சமுதாயத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும், அம்மா மேலேயும் அந்த வெறுப்பு தான் வரும். ஒரு அன்புக்காக இயங்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கேன், அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதே தவிர வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. குழந்தை வளர்ப்பு பற்றின நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம கூட டீட்டெயில்டாக பேச போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போது ஒரு பேரண்ட் குழந்தையை வளர்க்குறதுல என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பேசணும். சிங்கிள் பேரண்ட் பற்றி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே. சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு விமன் இருக்கும்போது அவங்க ஒரு பொண்ணை வளர்க்குறதுல என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு பையனை வளர்க்குறதுல என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, மீன்ஸ் மென்டலாக என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ சிங்கிள் பேரண்டிங் வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்குங்க. மோர் தென் இப்போ வந்து ஒரு ஃபாதர்ஸ் கூட சிங்கிள் பேரண்டிங் இருக்கும்போது மோஸ்ட் காமனாக நம்ம வந்து ஒரு உமன் தான் சிங்கிள் பேரண்டிங் படுறதை பார்க்குறோம். அண்ட் உமன் ஆர் வெரி மென்டலி ஸ்ட்ராங்குங்கிறதுலேருந்தே பார்க்க முடியும். பல வருஷமாக கூட ஒரு ஹஸ்பண்ட் இழந்த விடோஸாக இருக்கட்டும், இல்லை செப்பரேட்டடாக இருக்கட்டும், அவங்க 2 குழந்தைங்களும் ஒரு குழந்தை எத்தனை குழந்தை இருந்தாலும் நல்லா வளர்த்தெடுத்து கூட்டிகிட்டு வராங்க. பட் ஆனால் இதில் வந்து நார்மலாக இருக்கிறவங்கள பற்றி பேசலை. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேரண்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏகப்பட்ட இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் அந்த உமனுக்கு, அந்த மாம்க்கு. ஸோ ஏன்னா ஏற்கனவே ஹஸ்பண்ட் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். விடோ அப்படின்னா அது வேறு விதமான விஷயம், அது வேறு கேட்டகரி. பட் லெட்ஸ் சே இட்ஸ் அ செப்பரேஷன் ஆர் அ வெரி வேர்ஸ்ட் டிவோர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த கஸ்டடி ரைட்ஸ் அது வந்து ரொம்ப அக்லியாக இருக்கும் எல்லாமே. அப்போ வந்து அப்பாவை பற்றி தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம் கவுன்சிலிங்கில். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு வந்து ட்ரஸ்ட் எப்படி ஏற்படும். நம்ம வந்து அவர் தப்பான ஆளே இருந்தால் கூட அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துலேயே குழந்தை பேரண்டிங் பண்ணும்போது என்கிட்ட இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு இந்த டிபெண்டன்சி அதிகமாகிடும். அது ஒத்த குழந்தையாக இருந்தானா அது அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும், மோல்டு பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க. இல்லைனா அவங்க முழு உலகமே அதுதான் பண்ணுறது தான் பிரச்சனை. நான் எப்பவுமே சொல்லுவேன், தயவு செஞ்சு உங்கள் உலகமே முழுசாக குழந்தைன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கும் ஒரு லைஃப் வச்சுக்கோங்க. அண்ட் சில பேர் எப்படின்னா எதிர்பார்த்து வளர்ப்பாங்க. நான் இன்றைக்கி உனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இட்ஸ் லைக் பிஸ்னஸ் மாதிரி. உனக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கில் நான் போட்டேன்னா நாளைக்கு நீ என்னை பார்த்துக்கணும் வயசான காலத்தில். நான் பார்த்துக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, பார்த்துக்கட்டும். அது ஆட்டோமேட்டிக்காக அன்பில் வரணும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வளர்க்கக்கூடாது. ஒரு பெற்றோர் சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது இது நிறையா வரும். சொல்லி வளர்ப்பாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் தான் உன்னை பார்க்குறேன், என்னோட சந்தோஷத்தை எல்லாம் நான் விட்டு வளர்க்குறேன் உன்னை, நான் தியாகம் பண்ணி வளர்க்குறேன் உன்னை, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வளர்க்கல உன்னை, இப்படிலாம் சொல்லும்போது சைல்ட் ஃபீல்ஸ் ஆப்ளிகேட்டட் டு த பேரண்ட். அதுக்கு நம்ம பண்ணி ஆகணும் போல இருக்குது. அம்மாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், மார்க் எடுக்கலைன்னா அம்மா கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு அம்மாக்காகவே எல்லாம் செய்யும் போது தனக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது வந்து அந்த குழந்தைக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிப்பர்கஷன்ஸ் வந்து குழந்தைக்கு இருக்குது. இது வந்து பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த அப்யூஸாக இருக்கவங்க இந்த மாதிரியான ஒரு கேசஸ்லாம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள். ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்குறோம், யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது, இந்த சமுதாயம் நம்மளை வந்து தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுனாலேயே அவளை போட்டு கண்ட்ரோல் பண்ணி வளர்ப்பாங்க. அப்படி ரொம்ப அவளை கண்ட்ரோல் பண்ணும்போது அது கைமீறி போகிறதா செய்யும். ஸோ இல்லைனா அந்த குழந்தை வந்து இவ்வளோ கல்ச்சுரல் வேல்யூஸ் போடுறாங்க, மற்ற பேரண்ட்ஸ் விடுறாங்க, என்ன நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நம்மளை வந்து நாளைக்கு நான் வளர்த்த பொண்ணு இப்படியா அப்படின்னு இந்த சமுதாயத்துக்கு பயந்த ஒரு பேரண்டிங் ஒன்று இருக்குது. அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஈஸியாக, பட் அவனுடைய ஆளுமையிலேருந்து அது வரணும், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி வந்து நமக்காக நம்ம குழந்தைய வளர்த்து நம்ம கரெக்டான வேல்யூஸ் கொடுத்துறது நமக்கு தப்பு இல்லை. இவன் தப்பு சொல்லிடக்கூடாது, அவன் தப்பு சொல்லிக்கூடாதுன்னு வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு அம்மா மேலே வெறுப்பு, கோவம் தான் வரும். சமுதாயத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும், அம்மா மேலேயும் அந்த வெறுப்பு தான் வரும். கொஞ்ச நாளைக்கு எல்லாமே சொல் பேச்சு கேட்பாங்க. அந்த 13-14 வயசு வரும்போது எல்லாம் கைமீறி போயிடும். அப்போது ஒரு இதுவாக இருக்காது. ஸோ ஒரு வார்ம்த்து, ட்ரஸ்ட்டு, லவ் அண்ட் சாக்ரிஃபைஸே நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் நான் முக்கியமான ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். டோன்ட் சாக்ரிஃபைஸ், யூ லிவ் யுவர் லைஃப். அப்போ தான் குழந்தைக்கு எப்படி தான் சந்தோஷமாக வாழணும், ஓவர் ஸ்பாயில்ட்டாக இல்லாமல் அப்படி இப்படின்னு இல்லாமல் கரெக்டாக நம்ம எப்படி வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரோல் மாடலாக இருந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா சிங்கிள் பேரண்டிங் ஹஸ் கம் வித் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் அ உமன். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக அந்த நேவிகேட் பண்ணிட்டு போகலன்னா அது நாளைக்கு உங்கள் குழந்தைய பாதிக்கிறதுல சந்தேகம் இல்லை. சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு அப்பா என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரு ஒரு பையனையோ இல்லை பொண்ணையோ வளர்க்கும்போது? அப்பான்னு வரும்போது ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் இங்கே நிறையாவே இருக்குங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்க, கம்யூனிகேஷன் ரொம்ப இருக்காது. அம்மானா நான் அம்மா கிட்ட க்ளோஸாக பேசுவாங்க. இன்றைக்கி ஒரு சில ஃபாதர்ஸும் நான் பார்க்குறேன் நல்லா பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிட்டாச்சாகவே இருப்பாங்க.
அவங்களுடைய எப்படி அன்பை காட்டுவாங்கன்னா காசு கொடுத்துருவாங்க, பணம் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துருவாங்க. பட் நீங்களாவே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த குழந்தைங்க வந்து முக்கியமாக 13 to 18 வயசு வரைக்கும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எந்த குழந்தைங்களுமே அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது அவங்களுடைய வளர்ந்து பருவத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஐடென்டி கிரைசிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணர்வாங்க, ஓ நம்ம அப்பா இப்படிலாம் நம்மளை ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் அப்பான்னு இருக்க போது வந்து ஃபேமிலியில் வந்து இப்போ டுவெல் கரியர் ஃபேமிலியில் இருந்தாலுமே அப்பா வந்து வீட்டில் வந்து அதிகமாக இருக்கணுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன் அப்பா கிட்ட வேறு மாதிரி இருக்கும். நீ வந்து க்ளோஸாக இருக்கணும், பேசணும்னா அதனால அந்த க்ளோஸ்னஸ் பாண்டிங் வந்து பெருசாக வராது. என்னதான் இருந்தாலும் அம்மா கிட்ட வர அளவுக்கு அப்பா கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்பாட்ட வரும்போது அந்த பெண்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து எப்படி போய் ஒரு பொன் குழந்தையா இருந்ததுன்னா எப்படி நம்ம பேச முடியும், அந்த மாதிரியான ஒரு தயக்கங்கள். இதே அவர் அந்த காலத்து மனுஷன் மாதிரி இருந்தால் அவர் கண்ட்ரோல் பேசவும் முடியாது, அந்த இடத்துல கேப் ஆகிடும். இந்த மாதிரி அவங்கவுங்க இப்போ ஆண் பெண்ணுன்றது சிங்கிள் பேரண்டிங்கிறத விட அவங்களோட பர்சனாலிட்டி, ஆண் பெண்ணுன்றது எங்கே வித்தியாசம் வரும்னா இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் சமுதாயத்தில் அவங்க மேலே என்ன வச்சுருக்காங்கிறதுல தான் ஜெண்டர் நார்ம்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துலலாம் மட்டும் தான் பிரச்சனை வரும். இன்றைக்கி ஆண்களுமே சிங்கிள் பேரண்டிங் பண்ண முடியும், ப்ரொவைடட் அவங்க வந்து ஐம் நாட் சேயிங் தே ஷுட் நாட் ஹேவ் அ லைஃப். அவங்களுமே ஒரு லைஃப் வச்சுக்கலாம். அது அந்த ஸ்பேஸ் என்னோட ஸ்பேஸுங்கிறத ஒரு ஹெல்த்தியாக ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் உமனாக இருந்தாலுமே யாராக இருந்தாலும் அதை புரிய வைக்கணும். குழந்தைங்களுக்கு வெளியே என் குழந்தைங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லைனா பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் அஃபேரில் இருக்கிறதோ வந்து தவறான எடுத்துக்காட்டை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குடிப்பழக்கங்கள் இந்த மாதிரி விஷயமும் இருக்கும்போது அவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். சிங்கிள் ஃபாதராக இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அந்த விஷயத்துல. ஏன்னா இப்போ நம்ம அப்யூஸ்ன்னு கேள்விப்படுறது வந்து நிறைய அம்மாக்கள் அப்யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம கேள்விப்படலை. அப்பாக்கள் அப்யூஸ் பண்ணுறாங்கன்ற போது அந்த ஒரு ப்ராப்ளமே அவங்களுடைய சென்ஸில் அவங்க இல்லாத போது இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ எந்த தகப்பனும் அப்படி நினைக்கல அப்படின்னாலுமே அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இதெல்லாமும் ஒரு சிங்கிள் ஃபாதராக இருக்கவங்க வந்து ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். மேம், நீங்கள் ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா, சிங்கிள் பேரண்ட் கிட்ட வளர்கிற குழந்தை இந்த ஒரு நல்ல ஹேபிட்டோட வளர்றாங்க? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அப்படி நான் பர்டிகுலராக எதுவும் என்னுடைய இதில் பார்க்கலாம். உங்களுக்கு அதிகமாக இருக்குது அது மாதிரி அது வந்து அது ரியல் வில் பவர்னு சொல்ல முடியாது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடம் பிடிக்கிற மாதிரியோ இல்லைனா நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அவங்க கொண்டு வருவாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு திறமை இல்லைனாக்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டு அதில் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு அவங்க நினைக்கும் போது ஒரு அப்பாவோ அம்மாவோ, ஆனால் நிறைய இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு அன்புக்காக இயங்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதே தவிர வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் யூ கான்ட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங், யூ ஹேவ் டு பி ட்ரூ டு யுவர் ஃபீலிங்ஸ். எல்லா நேரமும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்கிறது வந்து என்ன கேட்டால் சைக்காலஜிஸ்ட் வந்து உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ட்டு உண்மையாக நீ அழுதா நினச்சா கூட அழ முடியாது. அதுவே உங்களுக்கு இமோஷனல் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். எப்போ உன்னால் இருக்க முடியுமோ இருக்கலாம், இல்லைனா ஓகே ஐம் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸும் நம்மளுக்கு இருக்கணும். நீங்கள் கேட்க வர்றது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போகிறதுக்கும் கூட நிறைய சான்ஸ் இருக்குது. பேரண்டிங் பற்றின எங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி.